திடீர்னு பார்த்தா நல்லா வெயில் அடிக்குது, திடீர்னு பார்த்தா மழை வருது, திடீர்னு பார்த்தா ரொம்ப கூலிங்கா இருக்குது. அதனால வந்து சளி நெறைய பேத்துக்கு சளி பிடிக்குது. அதுக்கு வந்து தண்ணி குழம்பு வைக்க போகிறோம் நாட்டுக்கோழியில. அதுக்கு ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, சீரகம், மிளகு, மிளகா, கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னிறமாக. அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அது கூடவே பக்கத்தில் வந்து சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக பூண்டையும் போட்டு நல்லா வதக்கி இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, அது கூடவே போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் போகிறோம். அதுக்கு சைட்லேயே வந்துட்டு நாட்டுக்கோழி வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இது வேக போடும் போதே கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அது கூடவே வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 4 விசில் விட்டு 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு நாட்டுக்கோழி. இதோட சூப் வந்து நம்ம வந்து சளி இருக்கவங்க நல்லா கேட்கும், நல்லா குடிக்கலாம். பெப்பர் போட்டு நானும் பாப்பாவும் சூடாக குடித்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம போட தேவையில்ல. இதை மட்டும் போட்டு குடித்தா போதும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருந்தோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நாங்கள் ஜீரகம் போடல. கோல்டு வந்ததுனாலே பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருந்தால் அந்த சூப் குடிச்சிட்டு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணால். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சோம்ல அந்த பவுடரோட, அதை வந்து இந்த கோழி ரசத்தோடு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஃப்ளேமை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதை உங்களுக்கு வந்து கெட்டியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து தண்ணி மாதிரி வைக்கிறோம் குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு வடை சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, அது பொரிஞ்சதும் அதுக்கு தேவையான கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அந்த குழம்போடு எடுத்து ஊற்றிக்க போகிறோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது கூடவே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஊற்றினோம், ஆனால் நான் எடுத்தேன், ஆனால் அது எப்படி கட் ஆச்சு அப்படின்னு தெரில. அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இது கூடவே வந்துட்டு நல்லா வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி குழம்பு வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இறக்கணும் அப்படின்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கோல்டு இருக்கவங்க மஸ்ட்டு ட்ரையு. அந்த நாட்டுக்கோழியை நம்ம ஃபஸ்ட்டே விசில் வச்சு எடுத்ததுனால நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.